நம்முடைய பொம்பளைகள் என்ன செய்யறா, நம்முடைய பெண்கள் புள்ள பிறந்தோன்னா தலை வீங்கி போயிருக்கும், ஓடிக்குள்ளோன போட்டு தேய்ப்பாங்க. கூடாது. பிள்ளைக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படலாம், பைத்தியம் வரும், மன வளர்ச்சி குன்றும், படிப்பில்லாம போகும், ஞாபகம் இல்லாம போகும். விளங்கிட்டா? தலையை கசக்க கூடாது. ஒன்றும் செய்யறல, நீங்க சும்மா விடுங்க, அது தானா சரியாகும். ஒரு நாளும் பிள்ளையோட தலையை கசக்கிறது, தொட்டில போடுங்க, சீல தொட்டில பிள்ளைய போடுங்க, அந்த தலை சேப்பா வந்து சரி. நீங்க அவசரப்பட்டு கசை விட்டுறாதீங்க, பிள்ளைக்கு பெரிய பிரச்சனையாகும். நடுவுல ஒரு பள்ளம் இருக்கும், ஓடிக்குள்ளோன உச்சம் தலையில போட்டு தேய்ச்சி ஊதுவாங்க. ஓடிக்குள்ளோன தேய்க்கிறதே பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா போகுது. பிள்ளைக்கு குளோன் போடலாமான்னு நம்மளோட உடம்புல வச்சு பார்ப்போமே, குளோன் எப்படி பத்தும். எதுக்கு பிள்ளைக்கு அந்த குளோன் தேய்க்கணும்? எப்ப கண்டுபிடிச்ச அந்த குளோனை? குளோன்ல இன்னும் எழுதிருக்கேன்னு பாருங்க. ஓடிக்குளோன் போட்டல்ல நீங்க பாருங்க, அதுல எச்சரிக்கை, சிறு பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் வைக்க வேண்டாம் என்று இருக்கு. மறு அதை எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு ஊத்துறது? யோசிச்சு பாரு. நீங்க வீட்டை போய் குளோன் பாவிக்கிற, நீங்க அந்த குளோன் எடுத்து பாருங்க. அந்த குளோன்ல இங்கிலீஷ்ல சின்ன எழுத்துல பூத கண்ணாடி வச்சுதான் வாசிக்கணும். அதுல எழுதியிருக்குது, சிறு பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் இதை வைக்க வேண்டாம், உசக்க வைங்க. சின்ன பிள்ளைகளுக்கிட்ட வைக்க முடியாத ஒரு ஆபத்தான நஞ்சு அது. மற அதை எப்படி பிள்ளைகளுக்கே பூசுற? யோசிச்சு பாரு. அவன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான், நம்ம பழகிட்டோம். புள்ள ஓடிக்குளோம், புள்ள பிறந்த விட்டு ஜாம வேண்டிய பிறந்தாலும் குளோனும் பவுடர் தான் வேண்டிய போற, கிரீமும் குளோனும். விளக்கிட்டான். குளோனே பாவிக்கிறது நல்லம் இல்லை.